ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, வடை தான் செய்ய போகிறோம். நம்ம கடலைப்பருப்பு வடை செய்யலை, இன்றைக்கி கொண்டைக்கடலை பச்சை பயிறு வச்சு வடை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டைக்கடலை பச்சை பயிறு வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. கருப்பு கொண்டைக்கடலை 100 கிராம், வெள்ளை கொண்டைக்கடலை 100 கிராம், பச்சை பயிறு 100 கிராம், கட் பண்ணி வச்ச வெங்காயம் 1 கை, கருவேப்பிலை 2 கொத்து, சோம்பு 1 ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ கொண்டைக்கடலை பச்சை பயிரை 2 வாட்டி கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்மளுக்கு 4 மணி நேரம் ஊறினா போதும். அப்போ தான் வடை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 வாட்டி கழுவியாச்சு. தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நமக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது நம்ம ஊற வச்ச கொண்டைக்கடலை பச்சை பயிறு. இப்போ நம்ம அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். அதனால் நம்ம வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் கழித்து அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணியோடு அரைச்சா வடை தட்டி போகிறதுக்கு வராது. அதனால் தண்ணி இல்லாமல் அரைச்சா தான் வடை தட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு 10 பல் பூண்டு இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி கொரப்பாக இருக்கும்போது தான் வடை நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பை நம்ம கொரப்பாக அரைச்சி வச்ச கொண்டைக்கடலை பச்சை பயிறு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடை சுடுறதுக்காக நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். இப்போது ஜீரணத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. வடை சுட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வடையை நம்ம தட்டி போட்டுக்கலாம். நம்ம வடை சுடும்போது அடுப்பை சிம்மில் வச்சு சுடணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலேயும் கிறிஸ்பியாக இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சுண்டலை வச்சு கொடுத்தா சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாரி இந்த வடையை இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வடை உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி தான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், வடை வெந்து வரும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ப்ரௌன் கலராக, வாசனையே வேறு லெவலில் இருக்கு. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்கு. நம்ம கொரப்பாக அரைச்சதுனால பாருங்கள், கொண்டைக்கடலை பச்சை பயிறு எவ்வளோ சூப்பராக தெரியுது. இதே போல் நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துடலாம். நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஹெல்த்தியான சூப்பரான கொண்டைக்கடலை பச்சை பயிறு வடை ரெடி. நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.